வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றுக்கு ஈவினிங்ல இருந்து ஒரு செய்தி பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது KH-237 பத்திய ஒரு செய்தி. நேற்று ஈவினிங் வந்து சித்ரா லட்சுமணன் அவர்கள் பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து ராஜ்கமல்கிட்ட பேசினதாக ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இப்ப கமல்ஹாசன் அன்பறிவு ப்ராஜெக்ட், ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் தாமதமாகுது, அது உடனடியா நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதுக்கு நிறைய ஒர்க்லாம் பண்ணாங்க. அதுக்கு வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, கதை, அதுக்கு டீம் எல்லாம் போட்டு மியூசிக் டைரக்டர் எல்லாமே ரெடி பண்ணாங்க. பட் ஆனால் இமீடியட்டாக அது இப்ப ஸ்டார்ட் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் கல்கி 2 படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துடைய 2 ஷெட்யூல் அவர் நடிச்சு முடிச்சிட்டாரு. ஸோ நிறைய ஒரு மாசத்துக்கு மேல அவர் வந்து ஷூட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டாரு. இப்ப அடுத்த கட்ட படப்பிடிப்பு அது இருக்கு. இப்ப இமீடியட்டாக நம்ம சித்தா படத்தை இயக்குன அருண்குமார் அவர்களுடைய இயக்கத்துல உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து நடிக்க போறாரு. அதுதான் இப்ப அடுத்து ஆரம்பிக்க போறாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே அருண்குமார் டைரக்ஷன்ல கமல் சார் நடிப்பாரு, அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். பட் இப்ப கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட், இமீடியட் ப்ராஜெக்ட் உலகநாயகன் கமல்ஹாசன் பண்ண போறது. அது வந்து கமல்ஹாசன் அருண்குமார். ஏன்னா இவர் சித்தா படத்தை இயக்குன ஒரு டைரக்டர். இவரோட சேர்ந்து வீரதீர சூரன் விக்ரம் நடிச்ச படம், ஸோ அந்த படங்கள் எல்லாம் இயக்குனவர். அவர் பிரமாதமான ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காராம். அந்த கதை வந்து கரெக்டா கமல்ஹாசன் அவர்களுக்கு பொருந்துற மாதிரி, அந்த அவருடைய வயது, அப்ப இருக்கிற அந்த கெட்டப்புக்கு பொருந்துற மாதிரியான ஒரு கதை. ஏன்னா அவர் வந்து இந்த எங்கா இது பண்ண வேண்டாம், நடிக்க வேண்டாம், அது வந்து ஆர்டிபிஷியலா இருக்கும். ஸோ அது வந்து இப்ப அவருடைய தோற்றத்துக்கு கரெக்டான படம். இந்த விக்ரம் எப்படி வந்தது, பக்காவா ஒரு சிங்கம் மாதிரி வந்து அடிச்சார்ல, அந்த மாதிரியான ஒரு படமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது எப்படி இருந்தாலும் சரி, அது வந்து நீங்க எதை ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, இமீடியட்டாக ஏதாவது ஒரு அறிவிப்பு அபிஷியலா கொடுத்தா நமக்கு கமல் ரசிகர்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும். இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, ராஜ்கமல் வந்து வியாபாரத்துல ஒரு புதிய சாதனை பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த காலகட்டம், அதாவது 80களுடைய காலகட்டம் அப்படின்னா அது வந்து ஆடியோ ரைட்ஸுங்கிறது மிகப்பெரிய ஒரு காலகட்டம். 80-90களில் இசைஞானி இளையராஜாவுடைய பீக் பீரியடு, AR ரஹ்மானுடைய பீக் பீரியடு காலகட்டத்தில் ஆடியோ ரைட்ஸுங்கிறது மிக முக்கியம். இசையமைப்பாளரை புக் பண்ணாலே பல பிரச்சனைகள் தீந்துரும். இளையராஜா இசைன்னு போட்டாலே அந்த படம் வித்துருங்கிற மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. ராமராஜன், மோகன் மாதிரியான நடிகர்களுக்கெல்லாம் இளையராஜா வந்து ஒரு காட்ஃபாதரா இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டமாக இருந்தது ராஜ்கிரண் மாதிரியான நடிகர்களுக்கெல்லாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ மியூசிக் வந்து வெவ்வேறு விதமான பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு இருக்கு. இப்போ ஸ்பாட்டிஃபைலையும் யூடியூப் இந்த மாதிரி நிறைய வந்துருச்சு மியூசிக் ரைட்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம ராஜ்கமல் 3 படங்கள் தயாரிக்கிறாங்க. ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் நடிக்க, அஸ்வத் மாரிமுத்து, அனிருத்துடைய இசை, அது மெயினாக வந்து அனிருத் இசை. அதுக்கு அடுத்து வந்து சிவகார்த்திகேயன், சிவகுமார் முருகேசன், சந்தோஷ் நாராயணன் மியூசிக்ல சேயோன், தர்மன் சேயோன். 3வதாக கமல்ஹாசன் நடிக்கக்கூடிய ப்ராஜெக்ட். அது வந்து ஜேக்ஸ் பிஜோய் அப்படிங்கிற மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவராக இருந்தாலும் சரி, அது ஜிவி பிரகாஷா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த 3 ப்ராஜெக்டுக்கும் சேர்த்து 55 கோடி ரூபாய்க்கு வந்து சரிகமா வந்து மியூசிக் ரைட்ஸா வாங்கியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். எதனால வந்து சில படங்கள் வந்து கரெக்டா பிளான் பண்ணபடி போகுது, சில படங்கள் லேட் ஆகுதுன்னா இந்த மாதிரி காரணங்கள் தான். எல்லாமே விற்கணும், மியூசிக் ரைட்ஸ் விற்கணும், OTT விற்கணும், அதாவது சேட்டலைட் விற்கணும், டிஜிட்டல் விற்கணும், மியூசிக் ரைட்ஸ் விற்கணும், அதர் லாங்குவேஜ் ரைட்ஸ், இது எல்லாத்தையுமே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வித்துறணும். அதை வித்துட்டு ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு படம் பிரச்சனை இல்லாம இருக்கும், கையை கடிக்காம இருக்கும். அதை ராஜ்கமல் ரொம்ப கரெக்டா பண்றாங்க. அதுல ஏதாவது சிக்கல் வருதுன்னா அந்த படத்தை வந்து ஆரம்பிக்காமே விட்டுடுறாங்க, இல்ல கொஞ்சம் நடந்திருந்தா கூட பரவாயில்லன்னு டிராப் பண்ணிடுறாங்க. ஏன்னா படத்தை எடுத்து முடிச்சு நம்ம நஷ்டப்பட முடியாது. டேபிள் ப்ராஃபிட் இல்லாமல் ஒரு படம் கூட பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது சில படங்களுக்கு தான் அமையும். டேபிள் ப்ராஃபிட்டே இல்லாம டைரக்டா ரிலீஸ் பண்ணி வெற்றி கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரு. இந்த காலகட்டத்தில் அப்படி படம் எடுக்க முடியாது. ஏன்னா ராஜ்கமல்ங்கிறது வந்து ஒரு படம் எடுத்துட்டு கேப் விட்டுட்டு 2-3 வருஷம் கழிச்சு ஒரு படம் எடுக்கிற கம்பெனி கிடையாது. ஒரே நேரத்தில் 3 பெரிய படங்கள் பண்றாங்க. அதனால அந்த ரிஸ்க் அவங்க எடுக்க முடியாது. ரொம்ப கரெக்டான பாதையில போயிட்டு இருக்காங்க. இன்று 6 முறை தேசிய விருது வாங்கிய மாபெரும் பின்னணி பாடகி சின்ன குயில் சித்ரா அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுக்கு நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சித்ராவை பொறுத்தவரைய 6 முறை தேசிய விருது வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு அதிகமா தேசிய விருது வாங்கினது அப்படின்னா KJ யேசுதாஸ் 8 முறை வாங்கியிருக்காரு தேசிய விருது.
எஸ்பிபி அவர்கள் 6 முறை வாங்கியிருக்காரு. இதுல வந்து என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த 6 முறை இவங்க தேசிய விருது வாங்கும் பொழுது அந்த படத்துல உள்ள நடிகைகளுக்கும் தேசிய விருது கிடைச்சிருக்கு. அதுக்கு உதாரணமா சொல்லணும்னா சிந்து பைரவி படத்துல சுகாசினிக்கு முதன்முறையாக சிறந்த நடிகைக்கான தேசிய விருது கிடைத்தது. அந்த படத்துல சுகாசினிக்கு பாடல் பாடினாங்க நம்ம சித்ரா அவர்கள். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூட நானறியேன்னு அந்த பாட்டுக்கு அவங்களுக்கு தேசிய விருது கிடைத்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. 6 முறையுமே சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. சித்ரா அவர்கள் உலகநாயகன் கமலஹாசன் மீது மிகுந்த மரியாதை கொண்டவர். சித்ராக்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கும் பொழுது அவங்க உலகநாயகன் அவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதே மாதிரி நம்ம தீபாவளி அப்ப பாடகர் கமலை வந்து ஜெயா டிவி கொண்டாடினாங்க. அப்ப எல்லா சிங்கர்ஸ் எஸ்பிபி ஜானகி அம்மா அதுல வந்து சித்ரா அம்மாவும் வந்து பாடினாங்க. அதுல குறிப்பா வந்து கமல் சாரும் அவங்களும் எப்படி ஜானகி அம்மாவும் கமல் சாரும் நம்ம சொல்றோமோ நினைவோ ஒரு பறவை, கண்மணி அன்போடு, அப்புறம் இஞ்சி இடிப்பழகா, இந்த மாதிரி சுந்தரி நீயம்னு நிறைய பாட்டு சொல்றோமோ அதே மாதிரி சித்ராமா அண்ட் கமல் சாருக்கும் அந்த மாதிரி பாட்டு இருக்கு. அதுல வந்து மிக முக்கியமான பாட்டு வந்து சதி லீலாவதி படத்துல வரக்கூடிய மாருகோ மாருகோ மார்கை. இந்த மாருகோ மாருகோ ஒரிஜினல் பாட்டை பாடினதும் சித்ராமா தான். இந்த பாட்டு எல்லா சினிமா படத்தை டைட்டிலையும் வச்சு நம்ம வாலி ஐயா எழுதியிருப்பாரு. அந்த மாருகோ மாருகோ மார்கை ஜோருகோ ஜோருகோ ஜோருகைன்னு கமலஹாசன் அண்ட் கோவை சரலா பாடக்கூடிய பாட்டு. அதுல கோவை சரலாக்கு சித்ராமா தான் பாடியிருப்பாங்க. அதை தவிர வந்து தெனாலி படத்துல இஞ்சிருங்கோ இஞ்சிருங்கோ அந்த பாட்டு அதுவும் கமல் சாரும் சித்ராமாவும் தான் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பாடல்களும் நிறைய பாடியிருக்காங்க 2 பேரும் சேர்ந்து. அதெல்லாம் மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு. படமும் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. அதை தவிர ஒரு பேட்டியில கேட்கும் பொழுது உங்களுக்கு மிகவும் நீங்க பாடினதுலே பிடிச்ச பாட்டு என்னன்னு ஒரு பேட்டி, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பேட்டி. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து புன்னகை மன்னன் படத்துல வரக்கூடிய டைட்டில் சாங் ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அதுதான் நான் பாடினதுலயே எனக்கு பிடித்த பாடல் அப்படின்னு சொன்னாங்க. பிரமாதமான பாட்டு. அந்த பாட்டு எப்ப கேட்டாலுமே நம்ம வந்து அதை ஆஃப் பண்ண முடியாது. கேட்டுட்டு தான் நம்ம அதை இல்ல வெளியில எங்கேயாவது போட்டா கூட கேட்டுட்டு தான் அந்த இடத்த கடந்து போற மாதிரி இருக்கும். அந்த அளவு அருமையான வரிகள், அருமையான டியூனு, அருமையான குரல். அந்த டைட்டில் சான்ஸே கிடையாது. அந்த ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் உன் கையில் என்னை கொடுத்தேன் நீதானே புன்னகை மன்னன், அது அந்த அந்த பாட்டுக்காகவே நம்ம சித்ராவுடைய ரசிகரா மாறலாம் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு பாடலை பாடின சித்ரா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராகுல் போஸ் அவர்களுக்கு பிறந்த நாள். ராகுல் போஸை பொறுத்தவரை அவரே ஒரு ரைட்டர், டைரக்டர். அவரை முதல்ல நான் பார்த்த படம் வந்து ஒரு ஸ்டார் மூவிஸ்ல வந்து ஒரு கிராஸ் ஓவர் ஃபிலிம் தான் முதல்ல பார்த்தேன். அதாவது எவ்ரிபடி சேஸ் ஐ எம் ஃபைன் அப்படிங்கிற படம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். அதாவது ஒரு சலூன்ல வந்து எல்லாரும் வருவாங்க, பெரிய பெரிய ஆள்கள்லாம். அது வந்து பாம்பேல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சலூனு. அதுல பெரிய ஆக்டர் வருவாரு. அது வெவ்வேறு லைஃப்ல இருக்கக்கூடிய வெவ்வேறு கைண்ட் ஆஃப் பீப்புள் வருவாங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பாரு, ரைட் பண்ணி டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அதுல என்னன்னா, அந்த மனிதர்கள் வந்து நம்ம வெளியில கேட்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா யாரை கேட்டாலுமே பிரமாதமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய சோகம் இருக்கும், அதை வெளியில சொல்ல முடியாது. அதை வந்து அந்த கதையில வந்து பிரதிபலிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து ஒரு கார்ட்டூன் நெட்வொர்க் மாதிரியான ஒரு காமெடி சேனலு. அதுல வந்து குழந்தைகளை வச்சு ஒரு கிரிக்கெட் படம், அதாவது மேங்குலிக்கு சேங்குலி அப்படின்னு ஒரு படம். அது எப்படின்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டு, கபில் தேவோட கிரிக்கெட் பேட்டு, அந்த பேட்டோட பவரை வச்சுதான் ரன் அடிக்கிறாங்கிற மாதிரி ஒரு சின்ன பையன், அதாவது சூரியவம்சி மாதிரி ஒரு சின்ன பையன் அனாதை இல்லத்துல இருப்பான். அவனுக்கு ஒரு பேட் கிடைக்கும். அந்த பேட்டு கிடைச்சதுனால அவன் பயங்கரமா 6-4 அடிப்பான். அந்த பேட்ல தான் பவர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அந்த பேட்டை வந்து எதிரிகள் உடைச்சிருவாங்க. ஆனா வேற பேட்டை வச்சு அடிக்கிறப்பவும் அதே மாதிரி அடிப்பான். அதாவது பவர்ங்கிறது, திறமைங்கிறது உங்ககிட்ட இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பேட்ல இல்ல அப்படிங்கறத சொல்றதுக்காக பிரமாதமா எடுத்திருப்பாங்க அந்த படம். அது கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒரு காலத்துல திருப்பி போடுவாங்க. அதுல பார்த்தது. அதுக்கப்புறம் விஸ்வரூபத்துல அவர் நடிக்கிறாருன்னு உடனே பிரமாதமான நடிகரை உலகநாயகன் சூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தது. அந்த படத்துல பிரமாதமா நடிச்சிருப்பாரு. அந்த உமரா வந்து அவருடைய நடிப்பு, ஒரு திறமையான நடிகர். அவருக்கு வந்து டைரக்டர் கமல்ஹாசன் கிடைச்சாருன்னா அவருடைய நடிப்பை எந்த அளவுக்கு உயர்த்தி காட்டுவார் அப்படிங்கிறது வந்து விஸ்வரூபத்துல ராகுல் போஸுடைய நடிப்பை பார்த்தா தெரியும். அந்த அளவு வேலை வாங்கியிருப்பார் உலகநாயகன். அவருடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக்டிங். ராகுல் போஸ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.